வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 11ஆம் தேதி, ஆடி மாசத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். வாழ்க்கையில கஷ்டம் தீர்றதுக்கு வழி என்னன்னே தெரியலைன்னு சொல்றவங்களும் அடிக்கு மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, என்னால சமாளிக்கவே முடியல, இதுக்கு எதுவுமே ஒரு வழி கிடையாதா, யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு நினைக்கிறவங்க தவறாம இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்ல போற பொருளை உங்க தலகாணி கடியில வச்சு நீங்க தூங்கினாலே போதும். நாளைக்கு விடியக்கூடிய பொழுதுல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும்னே சொல்லலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் தீர்றதுக்கான வழி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா நமக்கு கஷ்டம் வர்றதுக்கான காரணங்கள்ல முக்கியமான காரணங்கள்ல முதல் காரணமா இருக்கிறது நம்ம கிட்டையும் நம்ம வீட்லயும் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் தான். இந்த கெட்ட சக்திகள் எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தவங்களோட பொறாமை பார்வை, கண் திருஷ்டி, செய்வினை, பில்லி, சூனியம், இந்த மாதிரியான கெட்ட சக்திகள் தான் நம்மள சூழ்ந்து இருக்கு. இதனாலதான் நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள்லயும் அமாவாசை நாள்லயும் இப்படிப்பட்ட கெட்ட சக்திகளை நாம நம்மளை விட்டு வெளியில தள்ளிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் வராது, நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையும். ஏண்டா வாழறோம், எதுக்காக வாழறோங்கிற நிலைமை மாறும். அந்த வகையில நம்ம சேனல்லையுமே பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 3 பொருட்களை வச்சு நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்றதுக்கும் எதிரிகளோட ஆட்டம் அடியோட ஒளியறதுக்கும் நாம செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும், பின்டு கமெண்ட்லயும், மேல ஐகார்ட்லயும், எண்ட் ஸ்கிரீன்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். இப்ப நான் உங்களுக்கு 2 விதமான பரிகாரங்களை சொல்ல போறேன். ஒன்னு, கஷ்டம் தீர்றதுக்கு தலகாணி கடியில வச்சு தூங்க வேண்டிய ஒரு பொருளை பத்தி பார்க்க போறோம். 2வது, இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தையை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. முதல் பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒயிட் கலர் பேப்பர் நமக்கு தேவைப்படும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அதாவது கருப்பு நிறத்துல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்படி கருப்பு நிறம் உங்ககிட்ட இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் செய்யலாம். இதுல குறிப்பிட்ட பெஸ்டான டைம் எதுன்னு பாத்தீங்கன்னா, நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம்ல இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தூங்குங்க. உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். நீங்க முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் துர்கை அம்மன் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கஷ்டத்துக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய எனர்ஜி சர்க்கிளை நீங்க வரைஞ்சுக்கோங்க. அந்த எனர்ஜி சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா முதல்ல 613 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிட்டு அதுக்கு கீழே மகாகாளி ஷீல்டு ஆன்கிற ஸ்விட்ச் வேர்டை எழுதிக்கோங்க.
இத சுத்திலும் ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல பூ மாதிரி டிசைன் கொடுத்திருக்கேன். அந்த மாதிரி எல்லாம் நீங்க கையில வரையணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரே ஒரு சர்க்கிள் வட்டம் மட்டும் நீங்க போட்டா போதும். அந்த வட்டத்துக்கு கீழே டிவைன், ஆர்டர், காட், ஆன், எவர் இந்த ஸ்விட்ச் வேர்ட் ஃப்ரேஸை எழுதிக்கோங்க. திரும்பியும் இத சுத்தி இன்னொரு சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. அடுத்ததா பியூரிஃபை, சேஜ், டிவைன், வைண்ட் மில், இங்க் இந்த ஸ்விட்ச் வேர்ட் ஃப்ரேஸை எழுதிட்டு இத சுத்திலும் இன்னொரு சர்க்கிள் நீங்க வரைஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்க பிளாக் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி எழுதினாலே போதும். அப்படி இல்லைன்னா ப்ளூ கலரை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்கிரீன்ல நான் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ல எது கொடுத்திருக்கணும் அது எல்லாத்தையும் கேபிட்டல் லெட்டர்ல எழுதிக்கோங்க. ஸ்மால் லெட்டர்ல எதை கொடுத்திருக்கணும் அதை அப்படியே ஸ்மால் லெட்டர்ல நீங்க எழுதிக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் தீரணும்னு சொல்லி திரும்பியும் உங்க குலதெய்வத்துக்கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த பேப்பரை உங்க தலகாணி கடியில வச்சு நீங்க தூங்குங்க. நீங்க தலகாணி கவருக்குள்ளேயும் வச்சுக்கலாம். தலகாணி வச்சு படுக்கக்கூடிய பழக்கம் இல்லாதவங்க உங்க தலைக்கடியில ஏதாவது ஒரு பெட்ஷீட் விரிச்சிருப்பீங்க இல்லையா, அதுக்கடியில இந்த பேப்பர் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. சரி, இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இது அப்படியே இருக்கட்டும். இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆகும் போது மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து ஊதி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல கூட இந்த பேப்பரை நீங்க விட்டுறலாம். இப்போ தலகாணி வச்சு தூங்கக்கூடிய பழக்கம் இல்லாதவங்க காலையில எந்திரிச்சு இந்த பேப்பரை உங்க ட்ரெஸ்ஸுக்கு நடுவுல பீரோல நீங்க மடிச்சு வச்சிருக்கக்கூடிய உங்க ட்ரெஸ்ஸுக்கு நடுவுல நீங்க வச்சிருங்க. திரும்பியும் நைட்டு தூங்க போகும்போது அந்த பேப்பரை எடுத்து உங்க தலைக்கடியில நீங்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அந்த பேப்பர் டேமேஜ் ஆகிற வரைக்கும் டெய்லியும் இதை நீங்க செய்யுங்க. சப்போஸ் இந்த பேப்பர் டேமேஜ் ஆயிருச்சுன்னா திரும்பியும் இதே மாதிரி நீங்க எழுதி வைக்கலாம். இந்த பேப்பர் உங்க கூட உங்க தலகாணி கடியில இருக்கிற வரைக்கும் நிச்சயமா எந்த ஒரு கெட்ட சக்திகளோட தாக்கமோ அதனால வரக்கூடிய கஷ்டமோ உங்களுக்கு ஏற்படாது. அதனால இப்ப நான் சொன்ன முறைப்படி நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா இன்னைக்கு செய்ய வேண்டிய பணவசியத்துக்கான பரிகாரம் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஆடி மாசத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லாம இன்னும் ஒரு ஸ்பெஷலும் இருக்கு. 888 சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அது எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆடி மாசம் 26ஆம் தேதி. இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் 6ஐயும் சேர்க்கும் போது நமக்கு 8ங்கிற நம்பர் வரும். மாசம் ஆகஸ்ட் மாசம் 8வது மாசம். இங்கேயும் 8ங்கிற சேர்க்கை தான் நமக்கு இருக்கு. அடுத்ததா வருஷம் 2024வது வருஷம். இந்த 2, 2, 4 இத சேர்க்கும் போதும் நமக்கு 8ங்கிற நம்பர் தான் வருது. அந்த வகையில 888ங்கிற சேர்க்கை இந்த நாள்ல இருக்கு. இன்னைக்கு நமக்கு எந்த ஒரு போர்ட்டலும் ஓபன் ஆகாது. இருந்தாலும் இந்த 8ங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும். இப்போ இந்த 8ங்கிற நம்பரை பயன்படுத்தி நாம பணத்தை வசியம் செய்யறதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல கூட செய்யலாம். அதே மாதிரி இன்னைக்கு நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். குறிப்பிட்ட பெஸ்டான டைம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஸ்விட்ச் வேர்டை சொல்றேன். இந்த ஸ்விட்ச் வேர்டை 88 டைம்ஸ், அதாவது 88 முறை நீங்க சொல்லுங்க. அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்ட பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த ஸ்விட்ச் வேர்டை 88 முறை நீங்க சொல்லுங்க. ஸ்குவரல் பிரிங் கோல்ட் கிளவுட்ஸ் வைன்ஃபால். ஸ்குவரல் பிரிங் கோல்ட் கிளவுட்ஸ் வைன்ஃபால். இந்த ஸ்விட்ச் வேர்டை 88 டைம்ஸ் நீங்க சொல்லுங்க. எண்ணிக்கை கணக்குக்கு உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஏலக்காய், கிராம்பு, டைமண்ட் கல்கண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த எண்ணிக்கை கணக்குக்கு நீங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய பொருட்களை நீங்க சாதாரணமா எப்பயும் போல பயன்படுத்திக்கலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இன்னைக்கு ஆடி மாசத்தோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை. அது மட்டும் இல்லாம 888 சேர்க்கையும் நமக்கு இருக்கு. அதனால இந்த நாளை தவற விடாம இப்ப நான் சொன்ன 2 பரிகாரத்துல ஏதாவது ஒரு பரிகாரத்தையாவது நீங்க செய்யறதுக்கு பாருங்க. நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.